Hello everyone, welcome to Wish.4. நான் உங்கள் விஷ்வன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரோல்ஸ் ராய்ஸ் பற்றின 10 ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு பிரிட்டிஷ் லக்ஸரி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அது மட்டும் இல்லை, அவங்க ஏரோப்ளேனுக்கான இன்ஜினை கூட மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வெறும் ரோல்ஸ் ராய்ஸோட ஃபேக்ட் மட்டும் தான் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் முதலாவது சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து 1904 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வர அவங்க உருவாக்குன எல்லா கார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கார்ஸ் வந்து இன்னமும் ஒரு ஃபங்க்ஷனல் கண்டிஷனில் ரோடில் நல்லா ஓடக்கூடிய கண்டிஷனில் தான் வந்து இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 100 வருஷமாக வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ அப்போ அதாவது இந்த 100 வருஷத்தில் அவங்க எவ்வளவோ கார்ஸ் வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அந்த அத்தனை கார்ஸ்லையும் கிட்டத்தட்ட 60% கார்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இன்னைக்கு கூட ரோட்ல ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்குன்னா அது ஒன்றும் சும்மா இல்லைங்க. ஸோ இதுலேருந்தே ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எவ்வளோ தரமான இன்ஜின்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு காரை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷில் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுக்குறாங்கன்றது இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காருக்குமே வந்து பின் ஸ்ட்ரைப்பிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின் ஸ்ட்ரைப்பிங்ன்றது ஒரு காரோடைய பாடியில் வந்து ஒரு லைன் மாதிரி வந்து ஒரு பெயிண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பெயிண்டிங்கில் ஒரு ஸ்கில்லுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பண்ணுறது தான் பின் ஸ்ட்ரைப்பிங் சொல்லுவோம். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பயங்கரமாக வந்து நிறைய கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எல்லாமே வந்து மோஸ்ட்லி மிஷின்ஸ் இல்லைனா ரோபோட்ஸை தான் வந்து பயன்படுத்துவாங்க. பட் ரோல்ஸ் ராய்ஸில் பார்த்தீங்கன்னா பின் ஸ்ட்ரைப்பிங்கை பண்ணுறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அதுவும் கடந்த 17 வருஷமா என்னென்ன ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வெளியில் வந்துச்சோ அந்த எல்லா கார்ஸ்க்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து அதுக்கு பின் ஸ்ட்ரைப்பிங் வேலையெல்லாம் பண்ணார். அவர் வேறு யாருமே இல்லை, மார்க் கோட் தான். ஸோ மார்க் கோட் வந்து ரொம்பவே நல்லா வந்து பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணுறதாகவும், ஸோ அவரை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் கூட வந்து ஈக்குவல் இல்லைன்றதுக்காகவும் தான் வந்து மார்க் கோட் வந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியில் பின் ஸ்ட்ரைப்பிங் வேலை எல்லாமே வந்து இவர் செய்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் கார் இருக்குல்ல, ஸோ அந்த காரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 அலுமினியம் பீசஸ் இருக்குது, 300 அலாய் பார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து புல் லெதர். ஸோ எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயும் வந்து புல் லெதர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து புல் லெதர் வந்து 75 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 புல்லேருந்து கிடைக்கிற லெதர் தான் வந்து அது. ஸோ அந்த உள்ள இருக்க அப்பாலிஸ்ட்ரி ஒர்க்கை வந்து 17 நாள் வரை வந்து பொறுமையாக வந்து செய்வாங்களாம். ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் காரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ அலாய் பார்ட்ஸ், அலுமினியம் பார்ட்ஸ், புல் லெதர், இந்த மாதிரி வந்து பல வேலைப்பாடுகள் இருக்கனால ஒரே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் காரை வந்து உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 கலர் ஆப்ஷன்ஸ், அதாவது 44,000 கலர் ஆப்ஷன்ஸ். நான் கேள்விப்பட்டது வரை இதுதான் வந்து ஒரு காருக்கு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதுதான் வந்து ரொம்பவே அதிகம் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து எல்லா கார்லையுமே வந்து சஸ்பென்ஷன் அதை வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் டுவான் கார் இருக்குது. ஸோ அந்த காரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பயங்கரமாக வந்து சஸ்பென்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக கூட மேக் பண்ணுவாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் டுவான் காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எர்த்குவேக், அதாவது 3.6 ரிச்சர் ஸ்கேலில் ரீடிங்கில் காட்டுற எர்த்குவேக்கில் வந்து நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் டுவான் காரில் போனால் கூட உங்களுக்கு வந்து இன்டீரியரில் ஃபீலே ஆகாதான். ஸோ அந்தளவு வந்து அது உள்ள இன்டீரியர் சஸ்பென்ஷனாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து அந்தளவு ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா தான் தெரியும் அது எர்த்குவேக் இருந்ததுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்டான ஷாக் அப்சார்ப்ஷனை வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து கொடுக்குமா. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து ஸ்டார்லைட் ஹெட்லைனர்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா, ஸோ இந்த ரூஃப் இருக்குல்ல, காரோடைய ரூஃப், அதில் வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபில் ஒரு விதமான ஒரு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு துணி மாதிரி இருக்கும். அந்த சர்ஃபேஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மாதிரி வந்து ஒன்றுத்தை வந்து தச்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா லைட் வரும். அது வந்து கிட்டத்தட்ட நட்சத்திரங்களுடைய ஒளி மாதிரி இருக்குமா. ஸோ பார்க்கவே வந்து ஒரு நட்சத்திரம் தீமில் தான் வந்து அந்த ஸ்டார்லைட் ஹெட்லைனர்ன்ற ஐடியா.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1340 ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து இருக்குமா. அது எல்லாமே ஹேண்ட் ஓவன். ஸோ மிஷின்ஸில் வந்து எதுவுமே வந்து இதில் யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே வந்து கையாலே வந்து அந்த ஒவ்வொரு ஆப்டிக்கல் ஃபைபரையும் வந்து தச்சாங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்க கேபினில், அதாவது எல்லா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லையுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ அந்த கேபினில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சவுண்ட் ப்ரூஃபாக இருக்குமா. அதாவது வெளியில் என்ன சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து உள்ள எதுவுமே வந்து கேட்காதா. ஸோ அதுக்காக அவங்க கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் வந்து இன்சுலேட்டர்ஸை கேபினை சுற்றி வந்து அப்ளை பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் என்னதான் வந்து என்ன சுச்சுவேஷனில் ஒரு ஹார்ஷான கிளைமேட்டில் இருந்தால் கூட எந்த சத்தனாலும் உங்களுக்கு உள்ளே கேட்கவே கேட்காதான். ஸோ பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாமா. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே வந்து ரோபோட்ஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க கார் மேனுஃபேக்சரிங்காக. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பல பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான். ஸோ வெல்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வெல்டு தான். ரோபோட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரோபோட்ஸ் மட்டும்தான் இருக்கான். ஸோ அதில் 2 ரோபோட் வந்து காருக்கு ப்ரைமராக அப்ளை பண்ணுறது தானா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் ஸ்ட்ரைப்பிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி பல வேலைப்பாடுகள் அந்த பாடி அந்த காரோடைய பாடியை உருவாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஹேண்ட்மேடு தான் வந்து எல்லா பார்ட்ஸுமே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜின்ஸை வந்து உருவாக்குற கம்பெனி. ஸோ ஏரோப்ளைன் இன்ஜினாக இருக்கட்டும் கார் இன்ஜினாக இருக்கட்டும் ரெண்டுத்துமே வந்து சூப்பரான இன்ஜினை உருவாக்குற கம்பெனி தான் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து சில்வர் கோஸ்ட்ன்ற ஒரு காரை 90s ரிலீஸ் பண்ண அந்த சில்வர் கோஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் அவங்களுடைய இன்ஜினோடைய திறமையை வந்து நிரூபிக்கிறதுக்காக அந்த காரை உருவாக்குனாங்க. ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா 24,000 கிலோமீட்டர் எந்த விதமான பிரேக் டவுனோ எதுவுமே இல்லாமல் 24,000 கிலோமீட்டர் வந்து அந்த சில்வர் கோஸ்ட் கார் வந்து அவ்வளோ தூரம் வந்து அது பயணிச்சிருக்காங்களாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்குங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு குவாலிட்டியான இன்ஜின்ஸை வந்து அவங்க மேக் பண்ணுறாங்கன்னு, ஒரு லாங் லாஸ்டிங்கான இன்ஜின் கூட சொல்லலாம். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து இந்த ஒரு சில கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே. ஸோ அந்த ஒரு சில கார்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி, அதாவது கஸ்டமரோடைய ஸ்டைலை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கார்ஸை தான் வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது வந்து ஒரு காரை ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து எந்த விதமான பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்டீரியரில் ஒரு சில சேஞ்சஸ் செய்கிறதா இருக்கணும், டிசைனில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி காரை வந்து டிசைன் பண்ணுவாங்க ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி. ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜின் வந்து ரொம்பவே பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து ஆர் டைப்புன்ற ஒரு இன்ஜினை வந்து அந்த ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனுக்கு அந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏரோப்ளைன்ன்றது ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஏரோப்ளைன்னு நினச்சிடாதீங்க. பட் ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய மாதிரி ஒருத்தர் பயணிக்கிற ஒரு ஃபைட்டர் பிளேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஏரோப்ளைனுக்கும் அந்த ஆர் டைப் இன்ஜினை பயன்படுத்துகிறாங்க. அதே ஆர் டைப் இன்ஜினை ஒரு ஸ்பீட் போட், அந்த ஸ்பீட் போட்டுக்கும் வந்து அந்த ஆர் டைப் இன்ஜினை பயன்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் நிலத்தில் போகிற கார், ஸோ இந்த நிலம் தண்ணீர் அதுக்கப்புறம் ஆகாயம் இந்த மூணுத்துலேயுமே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இன்ஜினை வச்சு அந்த மூணுமே வந்து இந்த மாதிரி அபாரமான அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடை தந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே வந்து லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் மூணுத்துலேயுமே வந்து ஒரே விதமான இன்ஜினை பயன்படுத்தி செய்யப்பட்ட இவ்வளோ பயங்கரமான கொடுத்த ஸ்பீடு வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ரெக்கார்டு. ஸோ எந்த விதமான இன்ஜினோ இந்த மாதிரி ஏர் வாட்டர் அண்ட் லேண்டில் ஒரே விதமான எஃபெக்ட் வந்து கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.